ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை பற்றிய தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம். வரலாறு சிறப்புமிக்க காஞ்சிபுரம் மாநகரில்தான் இந்த காமாட்சி அம்மனின் கோயில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோயிலை காமகோட்டி காமாட்சி அம்மன் கோயில் என்றும் அழைக்கலாம், அல்லது காமகோட்டி நாயகி அம்மன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. சக்தியின் உச்சமாக கருதப்படும் ஆதிபராசக்தி அம்மனின் அம்சமாகவே இந்த காமாட்சி அம்மனை கருதப்படுகிறது. இக்கோயில் சென்னைக்கு அருகேயுள்ள வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் மாநகரில் அமைந்துள்ளது. காஞ்சி என்றாலே அது பட்டுக்கு மட்டுமல்ல, காஞ்சி காமாட்சி அம்மனின் கோயிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக சொல்லப்படுகிறது. இக்கோயிலின் கட்டிட அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த கோயில் கிபி 5 முதல் 8ஆம் நூற்றாண்டுக்குள் அன்றைய காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த பல்லவ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் அப்பொழுது இந்த காஞ்சிபுரம் மாநகரம்தான் பல்லவ மன்னர்களின் ஆட்சியின் தலைநகராக அமைந்தது. காஞ்சி காமகோடியின் பீடத்தின் மையமாகவும் இத்திருக்கோயில் விளங்குகிறது. மேலும் இக்கோயிலை 14ஆம் நூற்றாண்டு மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் சிறிய மாற்றங்களை கொண்டு மாற்றியமைக்கப்பட்டது என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. மேலும் இத்திருக்கோயிலை 14ஆம் நூற்றாண்டில் அன்றைய காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இக்கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இக்கோயில் கட்டமைப்பு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவில் இக்கோயில் சிறப்பாக கட்டியமைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இக்கோயிலில் உள்ள குளங்கள் அனைத்தும் பார்ப்பதற்கு மிக அருமையாக காட்சி அளிக்கின்றன. இக்கோயில் தற்பொழுது தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலைத்துறை கீழ் இக்கோயில் நிர்வகிக்க கொண்டு வருகிறார்கள். அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இக்கோயில் தற்பொழுது இயங்கிக் கொண்டு வருகின்றன. காமாட்சி பர பட்டாரிகா என்று சொல்லப்படும் ஒரு மண்டபம் உள்ளது. அது 24 சுரங்களை கொண்டதாக 24 தூண்களை கொண்டு அந்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இக்கருவறையில் காமாட்சி அம்மன் அவர்கள் அமர்ந்த நிலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள். மேலும் இக்கருவறையை சுற்றி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியவருடைய சன்னதிகளும் அமைப்பெற்றிருப்பது சிறப்பாக ஒன்று கருதப்படுகிறது. இக்கருவறையை சுற்றி தங்க காமாட்சி, சரஸ்வதி, ஆதிசங்கரர் இவருடைய சன்னதிகளும் சிறியதாக கருவறை சுற்றி கட்டப்பட்டுள்ளன. இக்கோயிலை மதுரை மீனாட்சி அம்மனுடனும் வாரணாசியில் உள்ள விஷாலசி அம்மனுடனும் இத்திருக்கோயிலை ஒப்பிட்டு மிக சக்தி பீடமாக கருதப்படுகின்றன. இந்த காஞ்சி காமாட்சி அம்மனின் ஆலயத்தை 18 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மிகவும் சக்தியான ஒரு மையமாகவும் இந்த ஆலயத்தை கருதப்படுகின்றன. அம்மன் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நாம் 5 வடிவங்களில் வணங்குகிறோம். 1. காமாட்சி பர பட்டாரிகா என்றும், 2. தப காமாட்சி என்றும், 3வதாக அஞ்சனா காமாட்சி என்றும், 4வதாக சுவர்ண காமாட்சி என்றும், 5வதாக உற்சவ காமாட்சி என்றும் நாம் இக்கோயிலில் உள்ள காமாட்சி அம்மனை 5 வடிவங்களில் வணங்குகின்றோம். அருள்மிகு இத்திருக்கோயிலிலேயே சிவனின் அவதாரமாக கருதப்படும் துர்வாசரின் கோவிலும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாக ஒன்று கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு நாளும் 4 வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இத்திருக்கோயிலில் செய்யப்படும் திருவிழாக்கள் முக்கியமாக பார்த்தால் மாசி பூரம் கொண்டாட்டம், தெப்ப திருவிழா, ஆடி மற்றும் நவராத்திரி, அதனுடன் வைகாசி விசாகம், மேலும் சங்கர ஜெயந்தி போன்ற விழாக்கள் இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரத்தில் இருந்து இக்கோயிலுக்கு செல்ல மிகவும் சிறப்பான போக்குவரத்து வசதிகள் உள்ளன. காஞ்சிபுரத்தின் மையத்திலேயே இக்கோயில் இருப்பதால் சற்று தொலைவிலே இக்கோயிலை காண முடியும். இக்கோயிலை காண வரும் பக்தர்களுக்காக தமிழக அரசு சிறப்பான
அன்னதானமும் ஏற்பாடு செய்துள்ளன. தினமும் மதியம் நண்பகல் 12 முதல் 1 மணி வரை இங்கு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பை மோட்டோ ஆப் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.